children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல Chapter 1, Chapter 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸசைஸ் 3.4 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்ஸ், ஸ்கொயர்ஸ், ராம்பஸ், பேரலோகிராம், கைட், ட்ரப்பீசியம் இந்த மாதிரி ஷேப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அதை போய் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அப்போனா தான் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோவை நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் அதை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏ சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ரெக்டாங்கிள்ஸும் ஸ்கொயர்ஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம தான் திங்க் பண்ணணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க, ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா ரெக்டாங்கிள்ஸும் ஸ்கொயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிக்கு. கரெக்டா? ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிக்கு. அப்படின்னா தான் எல்லா ரெக்டாங்கிள்ஸும் ஸ்கொயர்ஸ் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி வந்து ரெக்டாங்கிளுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் வந்து ரெக்டாங்கிள் வந்து ஸ்கொயர் ஆகும். அப்போ நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டி சைடு வச்சு எடுத்து பாருங்க. ஸோ ரெக்டாங்கிளுக்கு வந்து நீங்கள் லோயர் கிளாஸஸ்லேருந்தே படிச்சிருக்கீங்க, ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸ்கொயருக்கு வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆல் சைட்ஸ் ஈக்குவல். இப்போ எல்லா ரெக்டாங்கிள்ஸும் ஸ்கொயர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ரெக்டாங்கிள்ஸும் ஸ்கொயர் ஆகும் அப்படின்றதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மெஷர்மெண்ட் பாருங்கள். லென்த் வந்து ஒரு 7 சென்டிமீட்டர், பிரெத் வந்து நமக்கு 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. இது வந்து சைடில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். எல்லா சைட்ஸும் 4 சென்டிமீட்டர். கரெக்டாக? இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இதுவும் ஆப்போசிட் சைட், இதுவும் ஆப்போசிட் சைட். ஸோ ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. கரெக்டாக? ஆனால் நீங்கள் ரெக்டாங்கிளில் போய் பார்த்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றது ஸ்கொயரோடது. அது இங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கா? ஆகலை. ஏன்னா இங்கே வந்து ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவல், ஆல் சைட்ஸ் ஈக்குவல் கிடையாது. ஆனால் இதோட கேரக்டர் இங்கே வச்சு நம்ம பார்க்குறப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்ற கேரக்டர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்போது என்ன அர்த்தம்? ஸ்கொயர்ஸ் வந்து ரெக்டாங்கிள் ஆகும், ஆனால் ரெக்டாங்கிள் வந்து ஸ்கொயர்ஸ் ஆகாது. அந்த பாயிண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸ்கொயர்ஸ் வந்து ரெக்டாங்கிள் ஆகும், பட் நமக்கு இங்கே ரெக்டாங்கிள் தான் ஸ்கொயர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரெக்டாங்கிள் வந்து ஸ்கொயர்ஸ் ஆக சான்ஸே கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. ஆல் ராம்பஸஸ் ஆர் பேரலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா ராம்பஸும் வந்து பேரலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேரலோகிராமோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே ராம்பஸ்க்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், ராம்பஸோட ப்ராப்பர்ட்டியோட சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அப்போனா தான் என்ன நம்ம சொல்லலாம், ராம்பஸஸ் எல்லாமே பேரலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ராம்பஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பேரலோகிராம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ராம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஆல் சைட்ஸ் ஈக்குவல். பேரலோகிராமில் எப்படி இருக்கும்? சைட்ஸ் வைஸ் பார்க்குறப்போ ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பாருங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆல் ராம்பஸஸ் ஆர் பேரலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேரலோகிராமுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவல். அதாவது இங்கே 7, இங்கே 7, இங்கே 5, இங்கே 5. இதுக்கு வந்து எல்லாமே நமக்கு 5 தான். ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சைட்ஸும் அந்த சேம் மெஷர்மெண்ட்டு 5, 5, 5, 5 தான். ஸோ எல்லா ராம்பஸும் பேரலோகிராம் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்.
அதே ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் ப்ராப்பர்ட்டியை இங்கே அப்ளை பண்ணி பாருங்க. இங்கேயும் நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ எல்லா ராம்பஸும் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பேரலோகிராம் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன் வேர்ட்ஸில் கேட்டாங்கனாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ராம்பஸ்லேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பேரலோகிராமுக்கும் நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு எக்ஸாக்டாக என்ன ஆயிடுச்சு? சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதில் ராம்பஸில் அதே மாதிரி தான் இங்கேயும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் இங்கே ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ரெண்டுக்குமே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்த்தோம்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அதாவது 180 டிகிரி வரும். அதே தான் இங்கேயும் இருக்கும். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு 180 டிகிரி வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு எக்ஸாக்டாக சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டயகனல் வைஸ் பார்த்தீங்கன்னா டயகனல் வைஸ் பார்க்குறப்போ டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதராக இருக்கும். பைசெக்ட் அட் 90 டிகிரியில் பைசெக்ட் ஆகும். ஓகேவா? பர்பண்டிகுலராக இருக்கும். அந்த பைசெக்டார் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். பர்பண்டிகுலர்னா என்னது? இப்போ இங்கே வந்து இதுதான் டயகனல்ஸ் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகும் மிடில். ஓகேவா? அதுதான் பர்பண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 ஈக்குவல் பார்ட்ஸை பிரியும். அதுவும் 90 டிகிரியில் இந்த மாதிரி 2 டயகனல்ஸ் இருக்குது அப்படின்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியும். 90 டிகிரியில் ஸ்ப்ளிட் ஆகும். நடுவில் நீங்கள் பார்க்குறப்போ 90 டிகிரி இருக்கும். இதுதான் பர்பண்டிகுலர் பைசெக்டார். ஆனால் பேரலோகிராமுக்கு யூஸ்வலாக வந்து பர்பண்டிகுலர் பைசெக்டார் இருக்காது. சம் ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகும். இருந்தாலும் நமக்கு பைசெக்ட் ஆகுது. அதனால இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுது. ஸோ டயகனல்ஸ் bisect each other. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு வந்து அப்போ அவங்க கேட்டிருக்கிறதுக்கு ஆன்சர் வந்துருச்சு. எல்லா ராம்பஸும் பேரலோகிராம் ஆகுமா? ஆகும். ஆனால் நீங்கள் ரிவர்ஸில் பாருங்கள். எல்லா பேரலோகிராமும் ராம்பஸ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், ராம்பஸில் ஆல் சைட்ஸ் ஈக்குவல். ஸோ இங்கே நீங்கள் பேரலோகிராமை போயிட்டு ராம்பஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ராம்பஸை நம்ம பேரலோகிராம்னு சொல்லலாம். ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் நம்ம அப்ளை பண்ணால் கூட நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது 5 அப்படின்னு. நீங்கள் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஏதாவது நம்பர்ஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து ஆல் ராம்பஸஸ் ஆர் பேரலோகிராம்ஸ் அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ தான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் சி சப்டிவிஷன் பாருங்க. ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ராம்பஸஸ் அண்ட் ஆல்சோ ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா ஸ்கொயர்ஸும் ராம்பஸ் அண்ட் ஆல்சோ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ராம்பஸ் அண்ட் ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்கொயரில் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஸ்கொயர்ஸ் எல்லாமே ராம்பஸ் அண்ட் ஆல்சோ ரெக்டாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சைடு எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயும் நமக்கு ஆல் சைட்ஸ் ஈக்குவல் தான். ராம்பஸ்லேயும் நமக்கு ஆல் சைட்ஸ் ஈக்குவல் தான். ஆனால் ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இதில் ஆல் சைட்ஸ் ஈக்குவல், பிரச்சனை இல்லை, ஈக்குவல், ஆல் சைட்ஸ் ஈக்குவல். இங்கேயும் ஆல் சைட்ஸ் ஈக்குவல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். அப்போது இங்கே வந்து நீங்கள் 7 7 5 5, இங்கே வந்து 5 5 5 5. இங்கே ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு இருக்கிறப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். இங்கேயும் நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலா அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக தான் இருக்கும். ஸ்கொயருக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக தான் இருக்கும். அதே மாதிரி ராம்பஸ்க்கும் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக தான் இருக்கும். அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? பேரலாக தான் இருக்கும்.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் வைஸ் எடுத்து பாருங்க. ஆங்கிள் வைஸ் எடுத்து பார்க்குறப்போ ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸ்கொயரில் எல்லா ஆங்கிள்ஸுமே 90 டிகிரி தானே இருக்கும். ஸோ ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ராம்பஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்காது, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். ரெக்டாங்கிளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்ஸுமே 90 டிகிரி. ஸோ ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் ரெக்டாங்கிளுக்கு பிரச்சனை இல்லை. இது பாருங்கள், இதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்ஸுமே என்ன சொன்னேன், 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி தான். ராம்பஸ்க்கு வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இது தானே. ஸோ 90 இங்கேயும் 90 தான் இருக்க போகுது. இதுக்கு ஆப்போசிட் இங்கே, அப்போ இங்கே 90னா இங்கே 90 தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ணாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்போது இந்த என்டையர் இதுவும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து டயக்னல் வச்சு பாருங்கள். ஸோ டயக்னல் வந்து பார்த்தீங்கன்னா 3 இதுக்குமே சேம் தான். டயக்னல் வந்து பைசெக்ட் அட் 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ டயக்னல்ஸ் பைசெக்ட் அட் 90 டிகிரி தான் ஸ்கொயருக்கு வரும். அதே மாதிரி டயக்னல்ஸ் பைசெக்ட் அட் 90 டிகிரி தான் ராம்பஸ்க்கு வரும். அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கும் டயக்னல்ஸ் பைசெக்ட் அட் 90 டிகிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 3 இதுக்குமே சேமாக தான் இருக்குது. அப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ இது சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்ட் ஒனுக்கு வந்து ட்ரூ தான் ஆன்சர் வரும். நீங்கள் ரிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ரிவர்ஸில் பார்க்குறப்போ ரெக்டாங்கிள்ஸு ஸ்கொயர்ஸ்ன்னு பார்க்குறப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷனே பார்த்துருக்கோம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ராம்பஸை மட்டும் எடுத்து ஸ்கொயரோட பார்க்கலாம். ஸோ ராம்பஸை ஸ்கொயரோட எடுத்து, இப்போ எல்லா ஸ்கொயரும் ராம்பஸ் அப்படின்னு சொல்கிறோம், எல்லா ஸ்கொயர்ஸும் ராம்பஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா ராம்பஸும் ஸ்கொயர் ஆகாது. இதை ரிவர்ஸ் பார்க்குறப்ப ஆகாது. ஏன்னா இந்த ஆங்கிள் வச்சு தான் ப்ராப்ளம். ஸோ ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ராம்பஸில் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஸ்கொயரில் வந்து எப்படி இருக்கும், எல்லா ஆங்கிள்ஸுமே 90 டிகிரி இருக்கும். பட் ராம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் ராம்பஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கொயர்ஸ் ஆகாது. ஓகேவா? ஏன்னா வந்து ஸ்கொயர்ஸில் எல்லாமே கம்பல்சரி 90 டிகிரி இருக்கணும். ஆனால் ராம்பஸில் அந்த மாதிரி இருக்காது. அதனால் ராம்பஸ் வந்து ஸ்கொயர்ஸ் ஆகாது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கே போட முடியாதுல்ல. அதனால் எல்லா ராம்பஸும் கண்டிப்பாக ஸ்கொயர் ஆக முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு டி சப்டிவிஷன் பாருங்கள். ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் நாட் பேரலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஸ்கொயர்ஸும் வந்து பேரலோகிராம்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, ஒரு பேரலோகிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சைடு வச்சு ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாம். இதில் வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவல் நமக்கு தெரியும். இங்கே வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுலேயே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆல் சைட்ஸ் ஈக்குவல். ஸோ இந்த பேரலோகிராம் ப்ராப்பர்ட்டி எடுத்து ஸ்கொயரில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ இங்கே 5 5 5 5ன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுல்ல. ஸோ இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஸ்கொயரில் போய் அப்ளை பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்போது எல்லா ஸ்கொயர்ஸையும் நம்ம வந்து பேரலோகிராம் சொல்லலாம். பட் ஆனால் இங்கே வந்து நாட் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்தனால இது ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருது. இருந்தாலும் நம்ம ரிமைனிங் ப்ராப்பர்ட்டியும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்படி இருக்கும், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா ஆங்கிள்ஸுமே 90 டிகிரி தானே இருக்கும் ஸ்கொயரில். ஸோ ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரின்னு போட்டுக்கலாம், இல்லைனா ஈக்குவல்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே வந்து நமக்கு பேரலோகிராம் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 90 இங்கே 90, அதே மாதிரி இங்கே 90 இங்கே 90. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போது கண்டிப்பாக எல்லா ஸ்கொயரும் பேரலோகிராம் ஆகும். ஆனால் இவங்க ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஃபால்ஸ். ஸோ ஓகேவா? தேர்டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலல் அப்படின்னு இருக்குது. ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல். இங்கே நமக்கு வந்து பேரலோகிராம் பொறுத்த வரைக்குமே ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலல் தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஆகும். ஒன்லி திங் வந்து டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் அட் 90 டிகிரி ஸ்கொயரில்.
ஆனால் இங்கே வந்து நமக்கு diagonals வந்து bisect each other. Diagonals bisect each other. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அப்போது இந்த சம்மில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் தான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து சம் பாருங்க. ஆல் கைட்ஸ் ஆர் ராம்பஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைட் வந்து நமக்கு யூஸ்வலாக எப்படி இருக்கும், மேலே அந்த மாதிரி இருக்கும், கீழே வந்து கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்கும். கரெக்டாக? ராம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், நமக்கு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? இப்போ எல்லா கைட்ஸும் ராம்பஸ் அப்படின்றதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக நம்ம சைடு வச்சு எழுதிக்கலாம். ராம்பஸ்க்கு வந்து நமக்கு தெரியும் ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல் சைட்ஸ் ஈக்குவல். ஆனால் கைட்டுக்கு வந்து எப்படி இருக்கும், அட்ஜசன்ட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அட்ஜசன்ட் சைட்ஸ், 2 pairs ஆஃப் அட்ஜசன்ட் சைட்ஸ் தான் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அட்ஜசன்ட் சைட்ஸ் ஈக்குவல். ஸோ இதிலே வந்து இது வந்து ராங் ஆயிடுது. ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா கைட்டும் ராம்பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கைட்டும் ராம்பஸ் அப்படின்னு இருக்கிறப்ப ராம்பஸோட ப்ராப்பர்ட்டியை கைட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். ராம்பஸ்க்கு எல்லா சைட்ஸும் ஈக்குவல், ஆனால் கைட்டுக்கு அட்ஜசன்ட் சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவல். அப்போ கண்டிப்பாக எல்லா கைட்டும் ராம்பஸ் ஆக முடியாது, சான்ஸே இல்லை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அப்படியே ரிவர்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இதில் ராம்பஸை வந்து கைட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆல் ராம்பஸஸ் ஆர் கைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணிடலாம். யூஸ்வலாக நம்ம ரிவர்ஸில் செக் பண்ணுவோம். இந்த சம்க்கு நான் ஏன் செக் பண்ணலன்னா நெக்ஸ்ட் சம் அதுதான் வருது அப்படின்றதுனால தான் நான் செக் பண்ணல. ஸோ எல்லா ராம்பஸஸும் கைட் ஆகுமா அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ராம்பஸ் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு வந்து கைட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைட்ஸ் எடுத்துக்கோங்க. சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும், இங்கே ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இதில் ராம்பஸில் இது ராம்பஸ், இது வந்து கைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைட்ஸ், அதாவது இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அட்ஜசன்ட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த கைட் ப்ராப்பர்ட்டியை எடுத்து ராம்பஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். அட்ஜசன்ட் சைட்ஸ்னால் என்னது, அடுத்தடுத்து இருக்கிற சைட்ஸு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவல் தான், ஆனால் அடுத்தடுத்து அப்படின்றத நம்ம பார்க்குறப்பையும் ஈக்குவலாக தான் இருக்கும். கரெக்டாக? எல்லா சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு இருக்கிறதுனால இப்போ இங்கே 5 இங்கே 5 இங்கே 5 இங்கே 5னா அடுத்தடுத்து இருக்கிற சைட்ஸும் ஈக்குவல் தானே அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறப்ப அந்த பாயிண்ட்டும் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓகே. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நான் என்ன எடுக்க போகிறேன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ ராம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் கைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 pair மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். 1 pair ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் நமக்கு படிச்சிருக்கோம். இந்த 2 ஆங்கிள்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ 1 pair ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும் கைட்டில். ஏன்னா நான் அதுக்கு ரீசன் கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த ஆங்கிள் வந்து ஒரு மாதிரி இருக்கும், இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக வந்து கொஞ்சம் நேரோவாக வந்திருக்கும். அதனால இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது, இந்த 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்காது நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1 pair ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் கைட்டில். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். 1 pair ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ராம்பஸில் வந்து 1 pair ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக தானே இருக்குது. கரெக்டா? மினிமம் 1 pair இருந்தாலே, மினிமம் 1 pair ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தாலே நம்ம அதை கைட்னு சொல்லிடுவோம். இங்கே அப்படின்னு பார்த்தா நமக்கு 2 pairமே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்க போகுது. 1 pair இருந்தாலே அது நம்ம கைட்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே 2 pair இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா டயகனல்ஸ் எடுத்துக்கலாம். டயகனல்ஸ் வந்து bisect at 90 degree. Diagonals bisect at 90 degree rhombusல. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயகனல்ஸ் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். அதாவது இங்கேயும் 90 டிகிரி தான் இருக்கும். பர்பெண்டிகுலராக பைசெக்ட் ஆகும். பர்பெண்டிகுலர் ஈச் அதர்
ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா லாங்கர் டயகனல் வந்து பைசெக்ட் பண்ணும். எதை பைசெக்ட் பண்ணும்? ஷார்ட்டர் டயகனலை. ஓகேவா? அந்த கைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயகனல் வந்து நமக்கு லென்த்தியாக இருக்கும், இந்த டயகனல் வந்து ஷார்ட்டாக இருக்கும். இந்த லென்த்தாக இருக்கு இல்லையா, இந்த லென்த்தியாக இருக்கிற டயகனல் வந்து இந்த ஷார்ட்டாக இருக்கிற டயகனலை பைசெக்ட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி இதுவும் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே படிச்சிருக்கோம். இந்த லென்த்தியாக இருக்கிற டயகனல் வந்து இந்த ஷார்ட்டாக இருக்கிற டயகனலை பைசெக்ட் பண்ணும், 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். ஸோ அதுதான் ஓகேவா. இங்கே வந்து டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர், இங்கே டயகனல்ஸ் பெர்பெண்டிகுலர் ஈச் அதர், லாங்கர் டயகனல் பைசெக்ட் ஷார்ட்டர் டயகனல். ஆனால் எனிவே இங்கேயும் நமக்கு டயகனல்ஸ் பைசெக்ட் ஆகுது, இங்கேயும் நமக்கு டயகனல்ஸ் பைசெக்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டும் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, இந்த ப்ராப்பர்ட்டியும். அப்போது அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஆல் ராம்பஸஸ் ஆர் கைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ட்ரூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் ஜிசம் பாருங்க. ஆல் பேரலோகிராம்ஸ் ஆர் ட்ரப்பீசியம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா பேரலோகிராமும் ட்ரப்பீசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு ட்ரப்பீசியம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்பர்ட்டி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸை வச்சு எடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். பேரலோகிராமில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும், கரெக்டா? அப்போ இந்த சைடு பேரலாக இருக்கும், அதே மாதிரி இந்த சைடும் பேரலாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும் பேரலோகிராமில். ஆனால் ட்ரப்பீசியமில் வந்து நமக்கு என்ன தெரியும்? ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் தான் பேரலாக இருக்கும். அதாவது இந்த சைடு தான் பேரலாக இருக்கும். ஸோ ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட் தான் பேரலாக இருக்கும் ட்ரப்பீசியமில். ஸோ இதை வச்சே நீங்கள் சொல்லிடலாம். இப்போ இந்த ட்ரப்பீசியம் ப்ராப்பர்ட்டி எடுத்து பேரலோகிராமில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு வந்து பேரலாக இருக்கணும். இங்கே ஆனால் நமக்கு 2 பேருமே வந்து பேரலாக தான் இருக்குது, கரெக்டாக? இதுக்கு பேரலாக இருக்குது, இதுக்கு பேரலாக இருக்குது. நமக்கு மினிமம் ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட் பேரலாக இருந்தாலே அதை நம்ம ட்ரப்பீசியம் சொல்லிடலாம். ஆனால் இங்கே 2 பேர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து ஹச்சிசம் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ட்ரப்பீசியம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கொயரையும் ட்ரப்பீசியமும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் நீங்கள் ரிவர்ஸ் பார்க்கலாம். இப்போது எல்லா பேரலோகிராமும் ட்ரப்பீசியம் சொல்லிட்டோம். ஆனால் எல்லா ட்ரப்பீசியமும் பேரலோகிராம் ஆகுமா? ரிவர்ஸ் பார்க்குறப்ப ஆகாது. ஏன்னா ட்ரப்பீசியமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட் மட்டும்தான் பேரலாக இருக்கும். ஆனால் பேரலோகிராமில் 2 சைடுமே 2 பேர்ஸுமே வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். அப்போ இங்கே ஒன் சைடு தானே பேரலாக இருக்குது, ஒன் பேர் தான் பேரலாக இருக்குது. அப்போது இங்கே ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு தான் பேரலாக இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்ல முடியாது? ட்ரப்பீசியம் எல்லாத்தையும் பேரலோகிராம்னு சொல்ல முடியாது. பேரலோகிராம்னா கண்டிப்பாக வந்து 2 பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸுமே வந்து பேரலாக தான் இருக்கணும். ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே பேரலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பேரலோகிராம். ஆனால் ட்ரப்பீசியம்க்கு நமக்கு ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு தான் பேரலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு ட்ரப்பீசியமாக நம்மளால் பேரலோகிராம் அப்படின்னு சொல்லவே முடியாது. பட் பேரலோகிராமை நம்ம ட்ரப்பீசியம் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ஸ்கொயரும் ட்ரப்பீசியமும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து பேரலாக இருக்குது, கரெக்டாக? ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து பேரலாக இருக்குது. ட்ரப்பீசியமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு வந்து பேரலாக இருக்குது. அப்போது நீங்கள் வந்து ட்ரப்பீசியம் ப்ராப்பர்ட்டி எடுத்து ஸ்கொயரில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸ்கொயரில் வந்து எல்லா ஆப்போசிட் சைட்ஸுமே இதுக்கு பேரலல், இதுக்கு பேரலல். ட்ரப்பீசியம்க்கு வந்து ஒரு பேர் மட்டும் பேரலல். ஸோ இங்கே வந்து ஒரு பேர் இருந்தாலே இதை வந்து நம்ம ட்ரப்பீசியம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ எல்லா ஸ்கொயரையும் நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ட்ரப்பீசியம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எல்லா ஸ்கொயரையும் ட்ரப்பீசியம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஸ்கொயரையும் நம்ம ட்ரப்பீசியம் சொல்லிக்கிறோம். அது ஓகே, ட்ரூ. ஏன்னா வந்து ஒரு பேர் வந்து பேரலாக இருந்தால் போதும். ஆனால் இங்கே 2 பேருமே இருக்குது, அதனால இதை நம்ம ட்ரப்பீசியம் சொல்லிக்கலாம். ஆனால் எல்லா ட்ரப்பீசியமையும் நீங்கள் வந்து ஸ்கொயர்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஸ்கொயருக்கு எல்லா சைட்ஸுமே வந்து பேரலாக இருக்குது. ஐ மீன் எல்லா ஆப்போசிட் சைட்ஸுமே வந்து பேரலாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எல்லாத்துக்கும் மேலே ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம் இது வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது வந்து ட்ரூ.
எல்லா ஸ்கொயர்ஸையும் நம்ம ட்ரெப்பீசியம் சொல்லலான்றதுக்கு ட்ரூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த சம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிளியராக மெமரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சம்ஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.